அனைவருக்கும் வணக்கம். அன்பால் இணைவோம், ஆரோக்கியமாக வாழ்வோம். இன்றே இணைந்திடுங்கள் ஹெல்தி ஹோம் சமையலோடு. இன்றைக்கி நம்ம ஹெல்தி ஹோம் சமையலில் டால் மக்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது ஒரு சைட் டிஷ் கிரேவி ஐட்டம். 3/4 கப் கருப்பு முழு உளுந்து, தோலோட உள்ள உளுந்து, 1/4 கப் ராஜ்மா, 8லேருந்து 12 மணி நேரம் ஊற வச்சுப்போம். முதல்ல உளுந்தை அலசி அதில் உள்ள டர்ட்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி ஊற போட்டுப்போம். இப்போ ரெண்டுமே நல்லா ஊறிட்டு அடுத்ததாக இதை குக்கரில் வேக போட போகிறோம். உளுந்தையும் ராஜ்மாவையும் ஒன்றா வேக போட்டு எடுத்துப்போம். 1க்கு 3ங்கிற விதத்தில் தண்ணி சேர்த்துப்போம். நம்மளுக்கு பருப்புலேருந்து தண்ணி இந்த அளவு உயரம் இருக்கணும். சிம்மில் வச்சு 5 விசில் விட்டு எடுத்துப்போம். நல்லா ஊறி இருக்கனால நம்மளுக்கு டக்குன்னு வெந்துடும். அடுத்தது 1 கப் பருப்புக்கு 1 கப் பியூரே. தக்காளியை இதை மாதிரி அரைச்சி அதுலேருந்து பியூரே எடுத்துப்போம். நம்ம எந்த கப்பால் அளக்குறோமோ அந்த கப்பால் 1 கப் வரணும். நம்மளுக்கு தக்காளி விழுது. நல்லா 5 விசில் வந்ததுக்கப்புறமா ஸ்ட்ரீம்லாம் வெளில போனதுக்கப்புறமா குக்கரை ஓப்பன் பண்ணுவோம். நல்லா குழஞ்சி வெந்திருக்கணும். கையால் எடுத்து நசுக்கணும்னா மாவாக அப்படியே நசுங்கணும். கரண்டியாலே 1-2 அதை மசிச்சு விட்டுப்போம். டால் மக்னிக்கு பருப்பு ரெடி ஆகிட்டு அடுத்தது 1 கப் பருப்புக்கு 1/2 கப் வெண்ணெய் எடுத்துக்கணும். அதில் 2 டீஸ்பூன் பேனில் சேர்த்துப்போம். இப்போ உடனே அதில் இஞ்சி பேஸ்ட்டை சேர்த்துப்போம். 2 டீஸ்பூன் இஞ்சி பேஸ்ட், 3 டீஸ்பூன் பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துப்போம். இந்த மக்னிக்கு டேஸ்ட்டே இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான். எல்லாத்தையுமே நம்ம உடனே சேர்த்தணும். லேசாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்தது இதோட காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் 3 டீஸ்பூன் சேர்த்துப்போம். சாதாரண சில்லி பவுடராக இருந்தால் 1.5 டீஸ்பூன் சேர்த்துப்போம். லேசாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இதோட நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க தக்காளி விழுது சேர்த்துருவோம். இதையும் லேசாக வதக்கிட்டு இதோட நம்ம ரெடி பண்ணி வச்ச பருப்பை சேர்த்துருவோம். பருப்பு ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது. இதை மாதிரி இருந்தால் தான் நம்மளுக்கு கொதிக்கும் போது கரெக்டாக இருக்கும். ரொம்ப திக்காக இருந்தால் அடி பிடிக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்துப்போம். 1லேருந்து 1.5 டீஸ்பூன் அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம். லேசாக கொதிக்க ஆரம்பித்தோடனே நம்ம இதோட மீதி இருக்கிற வெண்ணெயும் சேர்த்துடணும். அதாவது 1 கப் பருப்புக்கு 100 கிராம் வெண்ணெய் சேர்க்கணும். 1/2 கப் வெண்ணெய் சேர்க்கணும். நம்ம எந்த கப்பால் எடுக்கிறோமோ அதே கப்பால் 1/2 கப் நம்ம வெண்ணெய் சேர்க்கணும். அப்போ தான் மக்னி நல்லாயிருக்கும். ஃப்ளேமை நல்லா லோவில் வச்சு கொதிக்க விடணும். கொதிக்க தான் அந்த இஞ்சி பூண்டோட வாசனை நம்மளுக்கு மாற ஆரம்பிக்கும். கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போய் நல்ல ஃப்ளேவராக மாறிடும். அதுதான் இந்த மக்னிக்கே நல்ல வாசனை கொடுக்கும். ஒரு கப் பருப்புக்கு 1/2 கப் வெண்ணெய், 3/4 கப் க்ரீம் சேர்க்கணும். அப்போ தான் மக்னி நல்லாயிருக்கும். சப்பாத்தி, ரைஸ், நான் எதுக்கு வேணாலும் தொட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். 20 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் க்ரீம் சேர்த்து 5 நிமிஷம் கொதிக்க விட போகிறோம். கொதிக்க தான் இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கிளறிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அடி பிடிக்காமலும் இருக்கும். டால் மக்னி குறைஞ்சது ஒரு 25 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷம் கொதிச்சாதான் நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் வெண்ணெய், க்ரீம்லாம் சேர்த்துக்கனால ரிச்சாக இருக்கும். நம்ம செஞ்ச குவான்டிட்டி 8 பேர் சாப்பிட்லாம், அந்தளவு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஊரில் முழு உளுந்தை வச்சு தோசை, இட்லி, வடை இதை மாதிரி தான் செய்வோம். களி இதெல்லாம் தான் செய்வோம். ஆனால் இது ஒரு வித்தியாசமான டேஸ்டான ஒரு சைட் டிஷ். நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும். உங்கள் கமெண்ட்ஸை சொல்லணும். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.